அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை ஒரு 79 நாட்களுக்கு, தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் 5ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்கரகதியில் பெயர்ச்சியாகி மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைந்து புனர்பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் புகானுடைய 3 பார்வைகள் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. நவ கிரகங்களில் செவ்வாய் புகான் மனித உடலில் இரத்தம், வீரம், சக்தியை கொடுப்பவர், சுறுசுறுப்பு, ஆக்ரோஷம், அதீத கோபம், அதீத துணிச்சல், வேகமான நடை. செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரம், விவசாயம், மண், நிலம், பூமி சம்பந்தப்பட்ட வேலை, இயந்திரம். இந்த செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் வலுவாக இருந்தார் என்றால் உடல் கம்பீரமாக இருக்கும், நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும். செவ்வாய் சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் குறையும், எண்ணற்ற நோய் உடலில் வந்துடும், மன தைரியம் குறையும், அரசியல் தொடர்பு இருக்காது. மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். கடகராசியில் நேசம், மகர ராசியில் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அட்ரஸை கொடுப்பவர், இருப்பிடம், நிலம், சொத்துக்களை குறிப்பவர், சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான். கோச்சாரத்திலே ராசிக்கு 7, 8ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூலம் மனதளவிலும் உடல் அளவிலும் ஏதோ ஒரு தொல்லை தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும். கடந்த ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி முதல் தை மாதம் 5ஆம் தேதி வரை தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசி செவ்வாய்க்கு நேச வீடு. செவ்வாய் கடகராசிக்கு செல்லும்போது பலம் குறைந்து விடுவார். தற்போது செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அதிக பயணங்கள், உடல் அலைச்சல், நோய் நொடி தொந்தரவு, இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்கக்கூடும். செவ்வாய் உங்களுக்கு 5, 12ஆம் வீட்டின் அதிபதி. மகனை குறிக்கக்கூடியவர், விரயத்தை குறிக்கக்கூடியவர். தந்தை மகனுக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். தந்தை மகனுக்கு பேச்சுவார்த்தையை கூட ஒரு சிலருக்கு குறைந்திருக்கும். எதிர்பாராத விதமாக சண்டை சச்சரவு, காவல் நிலையம் போகிறது, கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, மருத்துவமனை போய் செலவு செய்கிறது, இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காவல் நிலையம், கோர்ட்டு, மருத்துவமனை செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும்போது அந்த ஜாதகன் வறுமையில் இருந்தாலும் அவர் கோடீஸ்வரன் தான். காவல் நிலையம், கோர்ட்டு, மருத்துவமனை இங்கே செல்லக்கூடிய நிலை வருதுன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. தனுசு ராசிக்கு 5, 12ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் நேர் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய 8ஆம் பார்வை சனி புகான் மேல் விழுந்தது. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை மிக கொடூர பார்வை.
சனியும் கெட்டு செவ்வாயும் கெட்டு தனுசு ராசிக்கு பேரும் கெட்டு மதிப்பும் கெட்டு அசிங்க அவமானம், நேரில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை, உங்களை காணாத ஒரு வார்த்தை, அப்படிலாம் நிலை போயிட்டு இருந்திருக்கும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், பயம் போயிடும். கடந்த காலம் இருந்து வந்த பயம் போயிடும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலோ வேலையோ வியாபாரமோ கூட்டாக செய்து கொண்டிருப்பவர்களிடம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் தொடர்பு, செல்போனு, கம்ப்யூட்டர், மீடியா, தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு தொடர்புகள் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அதிக பயணங்கள் போகக்கூடிய நிலை தனுசு ராசி என்பதற்கு ஏற்படும். 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது நண்பர்களிடம் விரோதம் இல்லாமல் பார்த்துங்க, நண்பர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டிலே குரு அமர்ந்து 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும். சாப்பாடு சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் தவிர்த்து காலையில் சாப்பிட வேண்டியதை விட்டு மத்தியானம் சாப்பிட்றது, இரவு சாப்பிடாமல் படுத்து தூங்குறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அல்சரு, வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வருவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யோகமே. நல்ல துணிச்சல், நல்ல திறமை, நோய் நொடியில் இருப்பவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது முன் ஜென்ம புண்ணிய பலம் கிடைக்கிறது. தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். மாசி மாதம் 9ஆம் தேதி வரை செவ்வாய் வக்கரகதியில் இருக்கும்போது தந்தை மகனுக்குள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தாலும் இந்த கால நேரத்தில் புரிந்து கொள்வீர்கள். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் புத்தியோ புதன் புத்தியோ, தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை உண்டு. செவ்வாய் திசை நடக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் கடன் பிரச்சனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை உண்டு. வீடு சார்ந்து, சொத்து நிலம் சார்ந்து, வண்டி வாகனம் சார்ந்து கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கட்ட முடியாமல் கடன் பிரச்சனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை உண்டு. செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ மற்ற திசைகளில் புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா புதனுடைய வீட்டில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் தரும். வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், கனரா வாகனம், டிராவல்ஸ், இயந்திர தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றை மாற்றிட்டு ஒன்று வாங்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை கேது பகவான் மேல் விழும்போது தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைலாம் தீரும், நல்ல வருமானங்களை கொடுக்கும். கேது அப்படின்னாலே மறைமுக நோய், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கட்டி, கொப்பளம், இந்த மாதிரி கேது ஏற்படுத்தி விடுவார். செவ்வாய் பார்வையில் கேது இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு நோய் அறிகுறிகள் தெரிஞ்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நோயினுடைய வீரியம் தற்போது கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு காட்டும். செவ்வாயினுடைய நேர் 7ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழுகிறது. வீரத்தின் அதிபதி ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது நல்ல சுறுசுறுப்பாக துணிச்சலாக செயல்படுவீங்க.
செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது பேச்சால் வாக்கால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தன்மையாக பேசி கஸ்டமரை ஈர்த்து அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வரன் உடனே செட் ஆகும், திருமணம் நடக்கும். செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழும்போது பல்வலி, முகத்தில் காயங்கேயம், கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி, எலும்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு வலி வேதனையும் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படுத்தும். செவ்வாய் ஒரு மனிதனுடைய உடலில் வெப்பம், செவ்வாய் தான் உயிர் காரத்துவமாக விளங்குகிறார். செவ்வாய் கெட்டால் மனிதனுடைய உயிர் போயிடும். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்வை செய்து கேதுவை செவ்வாய் பார்வை செய்யும்போது தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றமான பலனை கொடுக்க போகிறார். ஜென்மராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது தைரியம், தன்னம்பிக்கையை கூட்டுகிறார். நல்ல சுறுசுறுப்பு, துணிச்சலை ஏற்படுத்துகிறார். 8ஆம் பார்வையால் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது குடும்பத்தில் சுபகாரியங்களை ஏற்படுத்துகிறார். 50% நற்பலன்களும் 50% செவ்வாய் இயற்கை பாவகிரகமாக இருக்கும்போது அலைச்சல், பண விரயம், கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு, பகை விரோதம், வேலை தொழில் மாற்றம் இதெல்லாம் அடுத்த 79 நாட்கள் தனுசு ராசி என்பதற்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்பட போகிறது. ஏன்னா விரையாதிபதி எங்கே அமர்ந்தாலும் ஒரு விரயங்களை, அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீர்வார். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் அமரும் போது தனுசு ராசி அன்பர்கள் அடுத்த 79 நாட்கள் மற்றவர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த கால நேரத்தில் கோர்ட்டு கேஸு, வழக்கு, வெள்ளங்கம்னு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாகிடும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது வீடு, நிலம், சொத்து வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம், விற்கக்கூடியவர்கள் விற்கலாம். வாங்கிறது வாங்கலாம், விற்கிறது விற்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.